ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1, 2 முட்டை, ஒரு கேரட்டு, ஒரு துண்டு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறோம். நல்லா உடச்சி ஊற்றி நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கிங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த நம்ம ஆனியன் அதில் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுங்க. கட் பண்ணி வச்சுருந்த மிளகாய் போட்டுங்க. இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சிங்கன்னா தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் இப்போ கல் காஞ்சிடுது. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக எண்ணெய் போட்டுங்க. கலக்கி வச்சுருந்த முட்டை ஆம்லேட்டை அப்படியே பரவலாக ஊற்றிக்கலாம். அப்படியே பரவலாக ஊற்றிங்க. முட்டை ஆம்லேட்டை பரவலாக ஊற்றிங்க. பண்ணி வச்சுருந்த கேரட்டு பொடியை மேலே அப்படியே நைஸாக அப்படியே போட்டுங்க. கேரட்டு பொடியை எடுத்து அப்படியே போட்டுங்க. கேரட்டு அவ்வளவும் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எப்போன்னுமே சாப்பிட்டுக்கலாம். கேரட்டு போட்டாச்சு. நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் அது மேலே அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். தூவிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை ஏன்னாக்கா நல்ல வாசனை கொடுக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அதனால் இந்த கருவேப்பிலை போட்டுக்குங்க. அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுங்க. இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தூவிக்குங்க. லைட்டாக அது மேலே லைட்டாக உப்பு தூவினீங்கன்னா போதும். ரொம்ப தூவ தேவையில்லை. ஏன்னா நம்ம முட்டையில் வந்து உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் லைட்டாக போட்டுங்க. நல்லாயிருக்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா சீக்கிரம் அடி மட்டும் பிடிச்சிரும், மேலே வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். விஷயம் எடுத்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ஆஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பேச்சுலருங்க. நீங்கள் வந்து சமையல் செய்ய லேட் ஆச்சுனாக்கா இது மாதிரி உடனே பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கனாக்கா இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பாடு செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும்.